வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்டிபிசி யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இல்லை ஆல்ரெடி நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுலேருந்து என்டிபிசி எந்த அளவுக்கு சிலபஸ் போர்ஷன் கவர் ஆகுது, நான் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் இதில் இந்த கிளிப்பில் இருக்க போகுது. இப்போ என்டிபிசி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது ப்ரிப்பேர் பண்ணலான்னா என்னென்னலாம் பார்க்கலாம். அதேமாதிரி சிலபஸில் எது சிமிலாரிட்டிஸாக எது இருக்குது, எது டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்னால் நம்ம மெயினாக 4 டாபிக் ஜென்ரலாக கவர் பண்ணுவோம். அந்த 4 டாப்பிக்கில் நமக்கு வந்து இங்கிலீஷ் மட்டுமே வந்து வராது. இதில் என்டிபிசியில் என்னது, இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு செக்ஷனாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ளஸ் மீதி 3 செக்ஷனும் இருக்கும். அந்த 3 செக்ஷன்லையுமே நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, ஜிஎஸ்க்கு வந்துட்டு என்னென்னா நம்ம டீப்பாக நிறைய படிக்க வேண்டியிருக்கும். நம்ம இதில் வந்து ஜிஎஸ் வந்து ஒரு சிம்பிளாக கவர் பண்ணியிருப்போம் எஸ்எஸ்சியில். பட் ஆனால் நீங்கள் என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு மோர் மார்க்ஸ் இருக்கும். இதுதான் நீங்கள் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாப்பிக்காகவும் இருக்கும். அடுத்து வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு 90% சிலபஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 hour நீங்கள் டெய்லி ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு என்டிபிசி படிக்க என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னாலுமே ஓரளவுக்கு அது சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து டிஎன் லெவலில் இப்போ பார்க்குறப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஆஸ்பிரண்ட்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. இப்போ என்டிபிசி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம காம்படிஷனுங்கிறது நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் தான். இப்போ கூட நம்ம பார்ப்போம், நம்ம நிறையா இந்த அலிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எஸ்எஸ்சி மோடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா என்டிபிசிலாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு சிலபஸ் சேம் ஆகும். பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து ஒரு 60 to 70% மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங், இப்போ நீங்கள் என்டிபிசியில் உள்ள ரீசனிங் பார்க்குறப்ப பேங்கிங்கில் உள்ள ரீசனிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம பேங்கிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எந்தளவுக்கு டஃப்னஸ் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்டிபிசி பார்க்குறப்ப நம்ம ரொம்ப குயிக்காகவே செஞ்சுருவோம். அதில் உள்ள ரீசனிங் செக்ஷன்ஸ்லாம் மோர் ஆர் லெஸ் ஏதாவது ஒரு 2 டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணாமல் இருப்போம். அதனால் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதே மாதிரி பேங்கிங்கில் வந்துட்டு நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நிறைய போடுவோம். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எல்லா கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ண நமக்கு ஸ்பீட் அக்யூரசிலாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணியிருப்போம், வேதிக் மேக்ஸ்லாம் நம்ம இனிஷியலாகவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். 2 digit மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே எவ்வளோ தூரம் வேகமாக பண்ணலாம், மற்றபடி என்னென்ன ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் நிறைய வந்து வேதிக் மேக்ஸில் நம்ம படிக்கிறப்ப நமக்கு வந்து கால்குலேஷன் ஸ்பீட் நார்மலாகவே இம்ப்ரூவாக தான் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். அதுமாதிரி கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்டாட்டிக் ஜிகேனா பர்டிகுலர்லி இந்த டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு இந்த மாதிரி ஜென்ரலாக உள்ள டாப்பிக்லாம் வந்துட்டு நம்ம இதில் உள்ள பேங்கிங் உள்ளதில் படிச்சிருப்போம். என்டிபிசிலையும் அது காமனாக அது கேட்குறாங்க. அதுமாதிரி ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்தாலுமே நம்ம அது வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் பேங்கிங்கில். ஸோ அதையுமே நம்ம இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய டாபிக் என்னென்னா அட்வான்ஸ்டு மேக்ஸ் டாப்பிக்கில் இருக்கும். அட்வான்ஸ்டு மேக்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக இந்த இதில் நம்ம பேங்கிங்கில் மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். இதில் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். அதுமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி அது மாதிரி உள்ளது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் கவர் பண்ணி ஆகணும். கவர் பண்ணால் தான் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்னென்ன அப்படி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி 40 to 50% வந்து நமக்கு சிலபஸ் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். இது எதை பேஸ் பண்ணினா, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஆப்டிடியூட்லாம் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஓரளவுக்கு ஆப்டிடியூட் நம்ம பார்த்துருந்துருப்போம். இப்போ குரூப் 4 எடுத்தாலும் சரி, குரூப் 2லையுமே ஆப்டிடியூட்டில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டே இருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு எல்லா டாப்பிக்லேருந்து நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலையுமே. ஸோ ஆப்டிடியூட் ஓரளவுக்கு பேசிக்ஸ் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி டிஎன் ரிலேட்டடாக அதிகமாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் நமக்கு இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆல் இந்தியா ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் டிஃபரெண்ட் ஆகும். மேக்ஸிமம் இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரஃபி இது மாதிரி நம்ம வந்துட்டு என்னென்ன படிச்சிருந்தோமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுமாதிரி ஜென்ரல் சயின்ஸு, எவ்ரிடே சயின்ஸ் பார்த்துருப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பேசிக்ஸாக நம்ம கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்துட்டு நமக்கு இதில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு நிறையா வந்து தியரி வந்து நிறைய ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழ் இது நிறைய படிச்சுப்போம். அதுமாதிரி ஜிகே டாப்பிக்லையுமே மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இதில் ஜிகே டாப்பிக்கில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்போம்.
நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்லைட்டாக உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து என்சிஆர்டி சிலபஸில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஜிஎஸ் செக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிடலாம். பட் ஆனால் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து ரீசனிங்லேயும் ஆப்டிடியூட்லேயும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ரீசனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ரீசனிங் அதிகமான டைம் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகவே ஆகணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஐ மீன் இப்போ ரீசனிங் உள்ளது ப்ரிப்பேர் பண்ணணும்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸில் அதேமாதிரி குரூப் 4ல் ஏதாவது ரீசனிங் சிம்பிளாக இப்போ ரீசனிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வராங்க டிஎன்பிஎஸ்சிலையும். முன்னாடி இருந்த காட்டிலும் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங் லெவல்ஸ் வந்து ஒரு லெவல் 2 லெவல் அப்கிரேட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு வேளை குரூப் 4 இல்லை குரூப் 2 மெயின்ஸ் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசனிங் செக்ஷனில் ஒரு ஸ்ட்ரகிள்னஸ்ஸே இருக்காது. அதேமாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா இப்போ அட்வான்ஸ்டு மேக்ஸு கண்டிப்பாக படித்தே ஆகணும். அடுத்து அரித்மெட்டிக் மேக்ஸில் ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸாக இருக்கும். நீங்கள் பேசிக்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. பட் அட்வான்ஸ்டாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுமாதிரி கால்குலேஷன் ஸ்பீடு, ஏன்னா நம்ம ஆப்டிடியூட்லாம் இதில் சால்வ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் வந்து நம்ம தியரி பாட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காண்டி அதை தான் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. பட் கால்குலேஷன் ஸ்பீடை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டியும் நம்ம படித்தாகணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ரொம்ப டஃப் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, இந்த கோவா இந்த மாதிரி இருக்கும். இல்லை எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது, அந்த வவ்வல்ஸு இன்ட்டு 5 அந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் டஃப்னு நினச்சிட்டிங்க. இந்த எஸ்எஸ்சிலாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நார்மல் நிறையாவே நீங்கள் கிராஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி என்டிபிசிலலாம். ஸோ நீங்கள் அதை இது ரிலேட்டடாக பார்க்குறப்பெல்லாம் இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு ரொம்ப அந்த கோவாவில் ஒரு இது கண்டுபிடிப்பாங்க. அதுமாதிரி பொமிக்ரேனட்னு இருக்கும். இதில் வந்துட்டு எத்தனை வவ்வல்ஸ் இருக்குமோ அதை வந்து ஒரு இன்ட்டு 2ஓ இன்ட்டு 3ஓ அது மாதிரி போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி அந்த இதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிலபஸில் இது கவர் பண்ணிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொரல்லஸ் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்துட்டு யாருக்கு ஒர்க் ஆகும்னா நான் ஆல்ரெடி நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 5 to 10 மார்க்ஸால் தான் நான் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுமாதிரி நான் பிகினர்ஸாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுமாதிரி நம்ம ராவன் அகாடமியில் இப்போ ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். November 18 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மோரார்லெஸ் யார் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்டிபிசி ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணுறதுக்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜியில் வச்சு நம்ம அந்த இது கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம்.